நண்பர்கள் அனைவருக்கும் அருள்நிதி ஜேசி எஸ்.எம். பன்னீர்செல்வம் அவர்களது இனிய தீப ஒளி வாழ்த்துக்கள். தீபாவளியை தீப ஒளி என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நம்மிடம் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை அகற்றுவதற்கு வெளிச்சம் என்ற ஒளியை பயன்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு நோய் என்று வந்துவிட்டால் நம்முடைய அறிவு விலகி அறியாமை என்ற இருள் வந்து விடுகிறது. நம்மை அறியாமலேயே மருந்து மாத்திரை என்று சென்று நம்முடைய உடலுக்கு நாமே பாதிப்பை அதிகப்படுத்தி கொள்வது இயல்பாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, சிறிது அமைதியாக அமர்ந்து யோசித்து பார்த்தால் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்பது நன்றாக தெரியும். அதன் அடிப்படையிலே பஞ்சபூதங்களின் துணை கொண்டு அல்லது பாட்டி வைத்தியமான அஞ்சரை பெட்டியிலே இருக்கின்ற சில பொருட்களை கொண்டு நிவாரணம் பெறலாம். அதுலேயும் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் மருந்து மாத்திரைக்கு போங்க. வர்றதை தடுத்து நிறுத்தாதீங்க. தடுத்து நிறுத்தினீங்கன்னா கழிவுகள் உடலில் தேங்கி நமக்கு தேவையற்ற பாதிப்புகளை தரும். அதிலிருந்து விலகுவோம். தீபாவளியை ஆரோக்கியமாக கொண்டாடுவோம். இன்றிலிருந்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன்.